உணர்ச்சிகள் கொஞ்சமும் காட்டாது இவரின் முகம். கோபமோ மகிழ்ச்சியோ எதையுமே சிறு புன்னகையில் கடந்து விடுவார். ஆசிரியர்கள் தொடங்கி பையப்பையிலும் மாணவர்கள் வரை இவர் குரல் உயர்த்தி கேட்டதில்லை. இருந்தும் கண்டிப்பும் குறைந்ததில்லை. சுருங்கச் சொன்னால் இவர் மகாஜோதியின் அன்னை. அங்கேதானே கனிவும் கண்டிப்பும் ஒருங்கே கிடைக்கும். நமது நாயகி ஒரு சிறந்த குணவதி. அதனால்தான் அவரின் பெயரே குணவதி. திருமதி குணவதி அவர்கள் 1965 2ஆம் திகதி 6வது மாதம் ஹாஸ்பிட்டல் பசார் அலோஸ்டாரில் பிறந்தார். திரு சுப்பிரமணியம் மற்றும் திருமதி பச்சையம்மாள் தம்பதியினரின் மூத்த மகள் நமது நாயகி. இவருக்கு அடுத்து ஒரு தம்பியும் ஒரு தங்கையும் உள்ளனர். 1972ஆம் ஆண்டு ஹார்வார்ட் 1 தமிழ் பள்ளியில் தனது ஆனா ஆவண்ணாவை தொடங்கி 1977 முடித்தார். ஆரம்ப பள்ளியில் இவர் ஒரு சிறந்த விளையாட்டு வீராங்கனை ஆவார். ஓட்டப்பந்தயம் மற்றும் வலைப்பந்து போட்டிகளில் வெளுத்து வாங்கிய நினைவுகளை புன்னகையுடன் நினைவு கூறுகிறார். இவரின் இடைநிலை பள்ளி SMK பீடோங் ஆகும். அங்கே 5 ஆண்டுகள் தனது கல்வி அறிவை மட்டுமின்றி வாழ்வியல் கல்வியையும் கற்றதாக கூறுகிறார். இங்கேயும் அவர் விளையாட்டை விடவில்லை. பள்ளியை பிரதிநிதித்து பல ஓட்டப்பந்தயத்தில் சிட்டாக பறந்து பரிசுகள் பல தட்டிச் சென்றதாக கூறுகிறார். 1983 தனது இடைநிலை பள்ளியில் இருந்து விடை பெற்ற இவர் 1984 வரை SJKT புக்கிட் கந்திங் தமிழ் பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக வலம் வந்துள்ளார். எந்த துறையானாலும் அங்கேயே நின்று குட்டையென தேங்கி போகாமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என எண்ணம் கொண்ட நமது நாயகி 1984 அகாடமி நூசா என்ற கல்வி நிலையத்தில் சேர்ந்து தனது படிவம் 6 கல்வியை முடித்தார். அதன் பிறகு மீண்டும் தனது தற்காலிக ஆசிரியர் சேவையை 2 ஆண்டுகள் ஆறுமுகம் பிள்ளை தமிழ் பள்ளியிலும் சுங்கை புந்தார் தமிழ் பள்ளியிலும் செவ்வென செய்து முடித்தார். ஒரு ஆசிரியர் ஆவதையே தனது வாழ்வியல் குறிக்கோளாக கொண்ட இவருக்கு 2 ஆண்டு காலம் தவத்தின் பயனாய் 1989ஆம் ஆண்டு மக்தாப் குருவான் செரி கோத்தாவில் படிக்க இடம் கிடைத்தது. வெறும் மூங்கிலாக உள்ளே சென்ற இவரை 3 வருடத்தில் புல்லாங்குழலாய் வடிவமைத்த கல்லூரிக்கு தனது நன்றினை தெரிவித்துக் கொண்டார். கல்லூரி வாழ்க்கையே தனது வாழ்வின் வசந்த காலம் என கூறும் நமது நாயகி அந்த பசுமையான நினைவுகளை இன்றும் அசை போட்டு இன்பம் காண்கிறார். இன்று பேராசிரியர்களாய், தலைமை ஆசிரியர்களாய், ஓய்வு பெற்ற ஆசிரியர்களாய் எங்கெங்கோ பறந்துவிட்ட தனது நட்பு பறவைகளின் நினைவுகளை இவர் இன்னமும் தனது அடிமனதில் தேக்கி வைத்திருக்கிறாய் பசுமரத்தானியார். ஒன்று 12/1991 ஆண்டு பயிற்சி பெற்ற ஆசிரியராக நமது நாயகி தடம் பதித்தது மலாக்காவில் உள்ள சுங்கை பாரு தமிழ் பள்ளியாகும். அங்கே 1996 வரை பணிபுரிந்த அவர் 1997ஆம் ஆண்டு ஸ்லாங்கூரில் உள்ள SJKT பத்து அரங் தமிழ் பள்ளிக்கு மாற்றப்பட்டார். பின்னர் 2000 தொடங்கி 2003 வரை SJKT தூண் சம்பந்தன் பள்ளியில் பணியாற்றினார். 2004 முதல் 2005 வரை SJKT பழனிசாமி குமரன் பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்த இவர் 2006ஆம் ஆண்டு அதே பள்ளியில் புறப்பாட நடவடிக்கை ஆசிரியராக பள்ளி அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் 2008 தொடங்கி 2012 வரை அதே பள்ளியில் புறப்பாட நடவடிக்கை துணை தலைமை ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். 2012 முதல் 2016 வரை அதே பள்ளியில் மாணவர் நல பொறுப்பாசிரியராகவும் தனது பணியை திறம்பட செய்தார். பின்னர் 2016 தொடங்கி ஓராண்டு காலம் துணை தலைமை ஆசிரியராக கலைமகள் தமிழ் பள்ளியில் சேவையாற்றினார். 1/8/2017 மகாஜோதி குடும்பத்தில்
துணை தலைமை ஆசிரியராக பதவியேற்ற இவர் இன்று நமது அனைவரின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்து பணி ஓய்வு பெறுகிறார். தன் நிலையை உயர்த்தி கொள்வதில் மும்முரம் காட்டும் இவர் தனக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் ஓப்பன் யூனிவர்சிட்டி மலாயாவில் படித்து தன்னை பட்டதாரிகளின் வரிசையில் சேர்த்து கொண்டார். 2002, 2015 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் தான் மும்முறை பெற்ற APC தனது சேவைக்கு கிடைத்த அளப்பெரிய புகழாரமாக கூறி பெருமை கொள்கிறார். நமது நாயகி 10/11/1991 அவரது கணவர் திரு குப்புசாமி ஆறுமுகம் அவர்களின் கரம் பற்றினார். பெற்றோரின் விருப்பத்திலும் ஆசீர்வாதத்திலும் உருவான இந்த பந்தம் தன்னுடைய வெற்றிகளில் மகிழ்ச்சியையும் வீழ்ச்சிகளில் துயரத்தையும் சம அளவு பகிர்ந்து கொள்ள நல்ல தோழனை தனக்கு தந்ததாக கூறுகிறார். இந்த இணையருக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளார். அவரின் பெயர் திருமதி பிரியா தர்ஷினி. அவர் ஓர் கணக்காளர் ஆவார். தனது சக ஆசிரியர்களை மாணவர்களின் நலனில் அதிக அக்கறை காட்டுமாறு பணிக்கிறார். தங்களை வாழ்வில் உயர்த்தி கொள்ளும் அதே வேளையில் தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்து மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த பாடுபட வேண்டும் என வேண்டி கேட்டுக்கொள்கிறார். தனது பணி ஓய்வுக்கு பிறகு வெளிநாடுகளுக்கு பறக்க விருப்பம் கொண்டுள்ளார் இவர். முழுநேர ஓய்வு எடுப்பதே தனது முதற் கடமையாக கொள்ளப்போவதாக கூறுகிறார். மாற்றங்கள் மட்டுமே இவ்வையகத்தில் மாறாதது. மகளாய், தமக்கையாய், தோழியாய், ஆசிரியராய், மனைவியாய் வாழ்வை கடந்த இவர் இன்று ஓய்வு பெற்ற ஆசிரியராய் உருமாற்றம் கொள்கிறார். இனி அவரின் காலை பொழுது ஓய்வாய் விடியட்டும் என்றோ அவர் எழுதி மறந்து போன சமையல் குறிப்புகள் அவரின் சமையல் அறையில் மணக்கட்டும். புத்தகம் படிக்கட்டும், அதில் புத்தாக்கம் பல செய்யட்டும். மரங்கள் நடட்டும், அதில் பசுமை புரட்சி செய்யட்டும். குடும்பத்தினருடன் தவறவிட்ட தருணங்களை துரத்தி பிடித்து மீண்டும் வாழ்ந்து பார்க்கட்டும் 100 ஆண்டுகள். இன்றும் பல 100 ஆண்டுகள் இதே இளமையோடும் ஆரோக்கியத்தோடும். நன்றி.